அம்மா இன்னைக்கு என்ன பயங்கரமா ரெடியா இருக்கீங்க? அது ரகசியம் நான் சொல்லட்டுமா? என் வாயாலேயே. அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே அம்மா. எல்லாரும் நைட் 12 மணிக்கு விஷ் பண்ணி கேக் எல்லாம் வெட்டினாங்க. நானும் தானமா விஷ் பண்ண கேக் வெட்டும் போது எப்போ எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. விஷ் பண்ணியா? பேசிக்கிட்டே விட்டுட்டேன். ஆமா. அம்மா வந்து என்னடா சப்பாத்தி சுட்டுட்டு தான் நினைக்கிறீங்க. ஃபுல்லா ஒரு டின்னர் மெனுவை ரெடி பண்ணிட்டு ஃபைனல் டச் வந்து கேசரியும் சப்பாத்தியும் போட்டுட்டு இருக்காங்க. இல்லடா இட்லி சாம்பார். கொஞ்சம் பெருமையா சொன்னா நல்லா இருக்கும்ல. அப்புறம் சாப்பிடும்போது பாப்பால இட்லி சாம்பார் சப்பாத்தி குருமா கேசரி சட்னி சட்னி இட்லி சாம்பார் சாம்பார் சப்பாத்தி மாத்தனேன். நான் தான் சப்பாத்தியே மாத்தனேன். அப்ப வேற என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? போட்டு உப்புமா செய்யலாம். ஐயோ வேணாமா அந்த ரவை உப்புமாவே. அதுக்கு சப்பாத்தி மேல சில பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேசரி எல்லாரும் வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, ஸ்பூன்ல சாப்பிடுற மாதிரி வேணும் அப்படின்னாங்க. அதனால வந்து இந்த அளவுக்கு நானு கொஞ்சம் இலக்கமாவே செஞ்சேன். ஒரு ஞாபகம் இருக்குங்களா எல்லாரும்? கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா கேசரி செஞ்சாங்களே ஆரஞ்சு கலர்ல, அதனால கம்மியா பண்ணிட்டாங்க. ஆமா கலர் பார்த்து பார்த்து கம்மியா போட்டேன் நான். அம்மா வந்து இன்னைக்கு ஃபுல்லா எதுவும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நைட்டு வச்சு உங்களுக்கு ஃபுல்லா டின்னர் பண்ணிடுறேன்டா அப்படின்ட்டாங்களா. அதனால பகலெல்லாம் எல்லாரும் வாய மூடிட்டு அமைதியா இருந்தோம். மதியம் தான் செய்யலான்னு அவங்களே பயந்துட்டாங்க. மதியம் செய்ய ஆரம்பிச்சா நீ நிறைய செய்வ, அப்புறமா வந்து எங்களால 3 மணி 4 மணிக்கு தான் சாப்பிடணும். அப்படிதான் ஆகும். இன்னைக்கு மார்னிங் 4 மணிக்கு தான் எங்களுக்கு நைட் வந்து நாங்க வந்து படத்துக்கு போயிட்டோம். சோ 12 மணிக்கு சரியா நாங்க தியேட்டர்ல இருந்தோம். பிச்சைக்காரன் படம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். சரி போயிட்டு அங்கேயே 12 மணி ஆகும் விஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு கேக் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டோம். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அம்மாவுக்கு சர்ப்ரைஸா ரோட்லயே வச்சு வெட்டிட்டோம். என்ன வண்டி நிக்க வைக்கிறாங்களே, ஒருவேளை பிரியா அவங்க வீட்டுக்கு போறாங்க பேசிட்டு போலாம் அப்படின்னு நிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா நான் இறங்கறதுக்குள்ள எப்போ நிக்கல இருந்து கேக் எடுத்து வச்சு இது பண்ணிருக்காங்க. கேக் வெட்டினது யாரு? நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா கேக் வெட்டினது யாருன்னு சொல்லணும்ல ஃபர்ஸ்ட். ஆமா அதுலயே போடுவதானே. ஆமா இதுலயே வச்சிருவேன். பேச பேச அப்படியே வீடியோ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அஸ்மாவும் அஸ்பக் அக்கா வாங்கி எடுத்தது அததான் சொல்லிக்கிறேன். நான் வாங்கி வெட்டலான்னு பிளான் பண்ணா பேரெல்லாம் எப்ப பாரு இந்த 2 பசங்களே வாங்கிட்டு போயிடுறாங்களே அஸ்மா அஸ்முக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறை பானுன்னு சொல்லிடுறேன் எல்லாரும் சேர்ந்துதான். ஏன்னா அவங்க 2 பேருமே நைட்டு சொன்னது அஸ்பக்கு நான் வாங்கினேன்றோம், அஸ்மா நான் வாங்கினேன். சரி 2 பேரும் வாங்கினாங்க. எப்ப பாரு கடைசியில அஸ்மா பேர் வாங்கிட்டு போயிடும். எங்க பிரியா கூட எல்லாம் கேக் வாங்கி வரணும்னு சொல்லிச்சு. ஆனா இது வந்து கேக் இல்ல, ஆர்டர் பண்ணி வருதான்னு தெரியல. ஆமா ஃளைட்ல வருதுமா ஆர்டர் பண்ணி. ஏன் பிரியா வெறுங்காய் ஆட்டிட்டு வந்த மகத்தை காட்டு பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு வந்து பிரியா சொல்ற மாதிரி ஜாங்கிரி பிடிக்கும் அம்மாக்குன்னு சொல்லிட்டு அழகா சூப்பரா ஜாங்கிரியும். நான் அப்பாக்கு காலையில அப்பா கிட்ட சொன்னேன் மல்லிப்பூ வாங்கிட்டு வான்னு. அவரு நான் கிளம்பும் போது அவர் வேலையில இருந்து வந்தாரா பிரியா வீட்டுக்காரு, அவரே பூ வாங்கிட்டு வந்துட்டாரு சூப்பரா. ஜாங்கிரி எனக்கு பிடிச்ச மாதிரி 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாரு. இவங்களா யாரும் வாங்கி வரல. இந்த புடவை வந்து யார் வாங்கி கொடுத்ததுன்னா என் பையன் வாங்கி. நல்லா இருக்கா? ஸ்ரீதேவில வாங்கி கொடுத்தான். எனக்கே தெரியல. ஜாங்கிரி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன கூட்டு வரும்போது, ஈவினிங்கா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் வெற்றி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களா, என்னோட வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால வந்து அதை பார்த்த உடனே வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த அப்பா இருக்குல்ல, அப்பா எதுக்கு வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டாரு. அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டாரு அவரு. நான் கேக் எல்லாம் வெட்டுவாங்களான்னு தெரியல, ஒரு அறிகுறியும் இல்லை இன்னும் எனக்கு. அதான் நைட்டே வெட்டிட்டு வரலாமா கேக்கு? நேத்து வெட்டினது அவங்க வெட்டினாங்க. நீங்க என்ன கேக் வெட்டி கூட யாரு இருந்தது, அந்த கேக்க யாரு சாப்பிட்டது, கேக் யாரு ஊட்டி விட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அப்படி எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இன்னைக்கு வெட்டலாம்னு பிளான் பண்ணோம். நைட்டே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்களா, அதனால வந்து கேக் வந்து வெட்டல இப்போ. சரி எப்படியோ தப்பிச்சுக்கிறீங்க. ட்ரீட் வந்து நைட் நீ குடுக்கறதுமா, நாங்க குடுக்கறது இல்ல. எதை நீ செஞ்சு போட்டா நாங்க ஜம்முன்னு சாப்பிடுவோம். நான் வந்து ஹோட்டலுக்கு தான் கூட்டு போலாம் சொல்லவே இல்ல. நான்வெஜ் எல்லாம் வாங்கி பிளான் பண்ணேன். கேளு அதுக்கு தடங்கள் என்னன்னா, நானே வீட்டுல அழகா சூப்பரா வெறும் வெஜ்ஜில வந்து டிஃபன் ரெடி பண்ணலாம். எனக்கு சனிக்கிழமை அதிகமா சாப்பிட மாட்டோம், அதனால வேணாம் அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன். அம்மா சமைச்சு முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், சாப்பிடறதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? எதுவும் ட்ரீட்லாம் இல்ல. நான் கேசரிக்காக வெயிட்டிங். அவர் எவ்வளவு ஆசையா நைட் வந்து ஹாப்பி பர்த்டே செல்லம் அப்படின்னு போட்டிருந்தாரு. 12 மணிக்கு சரியா ஸ்டேட்டஸ். ஆமா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எண்ணம் என்ன தெரியுங்களா, ஸ்டேட்டஸ் போடுறவங்க எல்லாம் பாசக்காரங்க.
ஸ்டேட்டஸே போடாதவங்கலாம் ஐயோ அவனுக்கு பாசமே இல்லப்பா. பாசம் இல்லன்றது இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு நாள் பரவாயில்ல நம்ம பொண்ணு நம்ம பையன் நம்ம போட்டோ வச்சு சூப்பரா. இது வரைக்கும் என் பையன் வந்து எங்க போட்டோ யாரு பிறந்த நாளுக்கு எதுக்கு, ஏன்னா நான் போட்டா ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க, என் கான்டாக்ட்ல இல்ல, அப்புறம் நான் யாருக்குன்னு போடுறது? அதையா அதெல்லாம் சும்மா சாக்குடா. சும்மா சாக்கா. சரிம்மா, அதனால யூடியூப் சேனல்ல போட்டுறோமா, யூடியூப் சேனல்ல போட்டுறோமா விடுமா. அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஓப்பனா அதுதான் உண்மை. எனக்கு இந்த இது எல்லாம் பப்ளிசிட்டிலாம் பிடிக்காது. அது என்ன அது சொன்னாதான் வீடியோல என்னது ஸ்டேட்டஸ்டா அதுல வச்சா மட்டும்தான் பாசமா, மனசுக்குள்ள எல்லாம் இருந்தா பாசம் இல்லையா நம்ம பையன் அப்படிலாம் கதெல்லாம் பேசுவான். அதனால சரி அவன் வைக்கவே மாட்டான். சரி அம்மா ஒரு ஆசைக்காக ஒரு வருஷமாவது வைக்கலாம் அப்படின்னா கூட வைக்க மாட்டேன். சரிம்மா, உனக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி போட்டு வரும் விடுமா. எனக்கு ஒரு 5000 கிஃப்ட் வாங்கி விடுமா. பிரியா எல்லாம் கால்ல வந்து காசு வாங்குது. நான் எல்லாம் இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கேனா? அப்பா ஒரு நாளைக்கே மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்கோர் பண்ணி 2 வாட்டி வாங்கிடுவேன். காசுக்காக கால்ல விழுகுது. என்கிட்ட காசு இல்லப்பா, நான் பாத்துட்டேன் உங்கள்ட்ட காசு இருக்கிறது. நான் காளான் வாங்குறது இப்ப காசு எடுத்து நான் பாத்துட்டேன். ஐயோ ஒரு 1000 ரூபாய்க்கு வேட்டு வச்சிட்டேன். 500 தான் கொடுக்கணும். 2000 2 பேர் இல்ல, இதனால ஒரு 2 பேர் இல்ல. அந்த காசு இதுதான் வாங்கி போட்டுக்கும் போற வழியில. சரி நம்ம பசங்க எல்லாரும் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே இல்லம்மா, ஏமா இப்படி ஏதாவது சொல்லி மானத்தை வாங்கிடாத. ரொம்ப ஹை கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மா மனம் வந்துச்சு. ஆமா, அப்படியெல்லாம் இருந்தா அப்புறம் அது மாதிரி சங்கடமாயிடுமா. நீ வாட்னி எல்லாத்தையும் சொல்லிடுற, அப்புறம் வீடியோல அனுப்பாங்க, ஏன்டா இவ்வளவு சொன்னாங்களே ஒண்ணு வாங்கிட்டு வந்து குத்தீங்களாடா ஒரு சாக்லேட் ஆச்சுன்னு. இந்த அப்பா என்ன வாங்கிட்டு வந்து குத்தாரு? ஒண்ணு இல்ல. இல்ல நான் வந்து இந்த முறை வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு மேல டூருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, பையனும் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சேர்ந்து. அதனால வந்து அவங்க மேல வந்து யார் மேல நான் வந்து வருத்தப்பட முடியாது. 4 நாள்ல டூர் தான், 2 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்கு. அதனால வந்து 20,000 ரூபாய் கொடுத்து இதுக்கு மேல எனக்கு வந்து ஏதாவது அதை வாங்கி இதை வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கஷ்டப்படுத்த. சூப்பர்மா சூப்பர்மா. உன் பெருந்தன்மைக்காக இன்னைக்கு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுறோம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சூப்பரா சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இப்ப காமிக்க போறாங்க. அது நீ சொல்ல, அது அம்மா சொல்லுவாங்க. அம்மா என்ன கேசரி பண்ணாங்க சொல்லிட்டு இட்லியும் தட்டு இட்லியும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. சப்பாத்தி, கேசரி, சாம்பார். சூப்பர். சப்பாத்திக்கு வந்து குருமா. சூப்பர். காய் குருமா. இந்த குருமால என்னெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. இதுல பட்டாணி இல்ல, உருளைக்கிழங்கு இல்ல, ரொம்ப சிம்பிளா வீட்ல இருந்தது கேரட். வீட்ல இல்லன்னு சொல்லிடுமா, அதை விட்டுட்டு குழம்புல இல்ல இருந்தது. சரி அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரா ஒரு குருமா செஞ்சிடலாம். நல்லா சமாளிக்கிறேன். நான் சொல்றேன் உண்மையா, உப்புமாக்கு தானே கட் பண்ணாங்க. பச்சை பட்டாணி மட்டும் போடுவோம், உருளைக்கிழங்கு போட மாட்டோம். அதே ஞாபகத்துல நான் தான் மாத்தி விட்டேன். குருமா செஞ்சிருமா சப்பாத்தி செய்யலாம்னு சொன்னோன்னே உருளைக்கிழங்கு மாறணும். ஆனா காய் குருமா செஞ்சா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இவங்க வேணான்ட்டாங்க. காய் குருமா இல்லை, உப்புமா செஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும். சரி பிரியா வந்து ஒருவேளை பிரியா ஆசை மாதிரி சப்பாத்தி குருமா இல்ல, உப்புமா யாருமே சாப்பிட மாட்டாங்க, வேஸ்டா போயிடும். சப்பாத்தினா நாளைக்கு கூட காலையில வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால நான் இப்படி திருப்பி விட்டேன் அம்மாவுக்கு. சரி, அது மொத்தம் இதுதான் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு. நான் எங்க பசங்களுக்கு, வீட்டுக்காருக்கு, மாப்பிள்ளைக்கு, பானாங்க ஃபேமிலி மட்டும் தான் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் சிம்பிளான ஒரு டிஃபன் செஞ்சாச்சு. நிறைய செய்யலாம், நான் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி இருந்தாங்கம்மா, ஒரு 10 செஞ்சுடாத அது இதுன்னு சொல்லிட்டு நான் சைலண்டா இருந்தா 6 மணிக்கு மேலதான் சமைக்கவே நான் வந்ததாங்க. 6 மணிக்கு மேலதான். சரி ரொம்ப செய்ய போறதில்ல அப்படின்றதுனால சிம்பிளா முடிஞ்சாச்சு. போதும் இதுக்கு மேல என்ன போறாங்க தெரியல. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். அப்பத்துல இருந்து இங்கதான் சுத்திக்கிறாங்க. டிவிக்குள்ள கேக் வாங்கல, எனக்கு கேக் வாங்கல, எனக்கு கேக் வாங்கல. அவங்க தானே வெட்டினாங்கடா அஸ்மா அஸ்பக்குன்னா. இல்ல அந்த அக்கா வாங்கி கொடுத்தா நீ அஸ்மா அஸ்பக் பேர் சொல்லிட்டு பையன் வாங்கிட்ட சொல்லி தெளிவா பேசிட்டாங்கடா. ஆளாளுக்கு ஒரு கதை கட்டிட்டாங்க.
ஒயிட் ஃபாரஸ்டா சாக்லேட் வாங்குறேன்னாரு. ஆனா ரொம்ப சாக்லேட்டா இருக்குதா கருப்பா இருக்கு. ஒன் டைம் நல்லாவே இல்ல. அம்மா கேக் வெட்டுறதுக்கு அங்க ரெடி பண்ணா நீ நம்ம எல்லாருக்கும் பிளேட்ல இதை கொடுத்துட்டு சாப்பாடுக்கு வைக்கலாகும். இல்ல அம்மா சொன்னாங்க கேக் எல்லாம் இதுல வச்சனா நச நசன ஆயிடும் சிப்ஸோட. தனியா குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் வெறும் கேக் மட்டும் கொடுக்காம இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம், அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ற பத்தியா வீடியோக்குள்ள பாட்டு போடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒருத்தர் கூட பெரியவங்க ஓ ஒருத்தர் இருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா இவருக்கு தீவிரத்தியா நான் சின்ன பையனா நிறைய வச்சுக்கோ காசு கையில. ஓகேமா ஓகே. கட்டப்பையோட சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா அக்கா வந்ததுல ஹாப்பி பர்த்டே மம்மி. கையில தான் வச்சிருக்கேன். ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு மலர் ஆண்டி ஹேப்பி பர்த்டே தட்டு உன் ஃபர்ஸ்ட் தெரியல. இந்த எனக்கு நிறைவா இருக்குது. எல்லாரும் வீட்டு நிறைய எல்லா குட்டி பசங்களே இருக்கிறாங்களா, கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்குது. குட்டி பசங்களா? ஆமா எல்லா பசங்க தானே, சின்ன சின்ன பசங்க பையன் பொண்ணு மாதிரி தானே, ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு. இந்த கேக் யார் போட்டுறது? எல்லாரும் நீ ஏன் சாப்பிடுமா? நாங்களே ஆளாளுக்கு ஒரு பங்கு போட்டுக்கிறோம். இந்த பஞ்சாயத்தே வேணாம். அதனால எல்லாரும் கூட்டம்னா எல்லாரும் போறது கஷ்டமா இருக்கும். நானே கொடுத்துறேன் சாப்பிடு. அவ்வளவுதான் நாங்க வெயிட் பண்ணிக்கிறோம். சிறப்பு. ஆரம்பிக்கலாம் நீங்க. ஐயோ இதெல்லாம் வந்து சரி எனக்கு செட் ஆயிடுச்சு 10 ரூபா. நான் அப்பா கேட்டது வைர மூகித்தி கேட்டேன். ஆனா அவரு 10 ரூபாய் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஓவரா இல்ல. ஒரு 10 ரூபா 10 வைரம் அது கூட கொஞ்சம் புது நோட்டா. ஐயோ இவரு மொக்க போட போறாரு. அடுத்த மாதிரி அப்பா அப்பா எப்படி ஏய் இவன் கேக் விட்டுட்டுடா போன வாங்கிடுறா. அப்படி 1000 ரூபாய் கையில் கொடுத்துறேன். வேணா கொடுத்துருங்க. நான் ஏதோ நானும் ஒரு வாட்டி கொடுத்துறேன். என்ன இது வரைக்கும் என் பையன் கேட்க விடல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விடுறோம். நைட் கூட விட்டவே இல்லை தானம்மா எல்லாரும். ஏன்னா அவன் எப்ப வீடியோ எடுக்கிறாங்க. அவன் வீடியோ எடுக்கணும்னா கேக் போட முடியல அவனால. சரி ஓகே சந்தோஷம். ஸ்மைல். அப்படியே சமைச்சு வச்சிருங்க. சரி அடுத்துறியா சரி கொடுக்குறது கொடுங்க. அதெல்லாம் கொடுங்க. போய் கொடுத்துருங்க போங்க. ஓ பிரியா கொடுங்க. ஏய் இதெல்லாம் சஸ்பென்ஸ் உடைச்சிட்டீங்களா? சஸ்பென்ஸ். என்ன பிரியா வைர மூகித்தி? வைரம். பட்ஜெட் இல்லமா. பட்ஜெட் இல்லையா? ஆமா. அடுத்த சொல்லுங்க. இதே மூகித்தி தான் கல்யாண நாளுக்கு அப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாமா. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா அது வந்து இது திருவாணி வந்து உடைஞ்சு போச்சு. மெலிசா இருக்கு. இது நல்ல பெருசா இருக்கு பாருங்க. அது ரொம்ப குட்டி. இத விட நல்ல மாடி. அதனால சரி எப்பயும் வாங்குற கடையில போய் வாங்கிடுவோம். ஏய் என்னடா முடுங்குறீங்க? ரொம்ப நன்றிப்பா. வெற்றிக்கு பிரியா. அப்பா அந்த ஓ 3 பேருக்கு அவதான் கூட்டிட்டு போனாரு கடைக்கு. சரி சரி. அந்த வயிறு முடிஞ்சு வந்து பாரு. எல்லாரும் வேற முகத்திலே இருக்கீங்க. முகத்திய ஏய் மட்டும் ஃளைட் போறீங்க. டிக்கெட். இல்ல டாப். ஃளைட் டிக்கெட் கேட்டேன் ஃளைட் பிரியா டிக்கெட். நான் எதிர்பார்த்தது பிரியா எதிர்பார்த்தமா வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. ஓ சூப்பர். நான் காலையில கேட்டேன் வேணுமா அப்படியே போலாம்னு. ஓ என் சைஸ் தான். சரி நிறைய இருக்கு. நான் ஃப்ராக் மாதிரி இது சின்னதா போடுவா. இல்ல இல்ல உங்க வீட்ல கரெக்ட்டா தான் இருக்கு. கிரே கலர் அன்னைக்கு நல்லா இருந்தீங்களா? அந்த கலர் இல்ல உங்க சைஸ்க்கு. எக்ஸ்எல் கூட இல்ல. எக்ஸ்எல் இருக்கு, எல் இருக்கு. உங்க சைஸ் இல்ல. டபுள் எக்ஸ்எல். டபுள் எக்ஸ்எல். ரொம்ப ரொம்ப நன்றிமா. சூப்பரா டூர் போறதுல சூப்பர். அவ்வளவுதானா? அதாம்மா, அந்த கடைக்கே கொடுத்துட்டேன் gift. நீ என்ன வாங்குறீங்க? ஆமா திருப்பி அப்படி நீங்க வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? பெங்களூர்ல இருந்து ஆஷான்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஆஷா. அவன் வந்து தங்கச்சி பொண்ணு பெரிய பொண்ணு. அவன் வந்து வர முடியல அவன் சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்பிச்சுக்கிறான். பிரிச்சு பாத்துலாமா? பாத்துங்க. கல்யாணம் ஆனதுல பிள்ளை பாத்துங்க. ஏய் gift இத என்ன சமாளிச்சிட்டேன். ஆஷா எல்லா பேருமே ஆஷாக்கே சேரும். டெலிவரி கொடுத்தது பிரியா கையில. அம்மா கிட்ட கொடுத்தது நான் சூப்பரா தான். இருக்கு. நம்ம பேக்கிங் கையில தான். ஆமா டூர் போறாங்களா அதுக்காக. டூர் போறதுக்கு கொடுத்துறீங்க. போட்டோ போட்டு வாட்டர் கேனு. அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ளாஸ்க். ஆஷா ரொம்ப ரொம்ப நன்றி ஆஷா. நீ வரலன்னா கூட எனக்கு போட்டோ போட்டு ஒவ்வொரு முறையும் போட்டோ போட்டு கொடுக்குற ஆளு நீதான். இதை வந்து நீங்க போட்டு கொடுத்தது. இது இங்க அது நானு அது கல்யாண நாளைக்கு. அது மாமா போட்டு கொடுத்தது. கல்யாண நாளைக்கு. மாமா கொடுத்தது. எல்லாரும் சரி அவ்வளவுதானே முடிஞ்சுல.
இல்ல அவனோட சர்ப்ரைஸ் எது இருக்கு எந்தமே இல்ல. அப்புறம் அஸ்மா என் காதல சொன்னா ரகசியமா என்ன சொல்லுச்சு ஒண்ணும் சிவா தெரியல. நான் உங்களுக்கு gift அப்படின்னு நல்லா புரியுது. பாவம் ஏன் தன்னை சங்கடப்படுத்துறீங்க? சரி கொடுங்க. அதான் ஓட்டமாய் வந்து என்னடா ரொம்ப பெருசா இருக்கு. பெரிய gift எல்லாரும் அவன் தான் பெருசா கொடுத்துருப்பான். வேண்டாடா பெரிய அமௌண்ட் கூட ஆண்டி. எல்லாம் டூருக்கு போறது. பிரிங்க பிரிங்க நீங்க பிரிங்க. டூருக்கு எடுத்து கொஞ்சம் போறதா? பிரிங்க. ஹேண்ட்பேக் கேட்டுட்டே இருப்பீங்களா? அது கூட இருக்கலாம். நான் இப்பதான் சொன்னேன் handbag வந்து அதுல தான் வாங்கிட்டோமே என்ன உண்மைதான். அது நல்லா இல்லைங்களா அந்த பச்சை கலரு? சரிப்பா கீழே உட்காந்து ஏய் செருப்பா. ஏடா செருப்பு தான் சொல்றீங்க. ஆமா செருப்புதான். ஆனா ஆன்ட்டி பிறந்த நாளைக்கு செருப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டூர் போனா போட்டுக்க வேணும்ல. இது ஷூ. இல்ல இது என்ன அரிசி போடு. ஏய் உண்மையிலேயே ஒரு கடையிலே கொடுத்தாங்க ஓடி போய் போட்டு. இவங்க பேக் பண்ணி கோணி கடைக்கு வியாபாரம் ப்ரமோஷன். போன் ஏடா ஃபோன் தான். ஆமா ஃபோன் தான். என் போனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த போன் வாங்கி ஐயோ வந்துட்டான். பாவம் என் பையனை நான் எவ்வளோ திட்டுறேன். என்னடா நீ மட்டும் எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல எப்பா மேனேஜருக்கு அதே மாதிரி போன். ஓ முன்னே வந்து சாம்சங் போன் தான் எங்க பையன் கொடுத்தான். அது வந்து இவர் இருக்கிறார் பாரு, ஏதோ ஒண்ணு சார்ஜர் போட்டு போட்டு ரிப்பேர் பண்ணிட்டாரா. எங்களுக்கு வீடியோ எடுக்கவே போன் இல்ல. என் பையன் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. போன் கேட்டேன், அதான் சரி டூர் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னேன். என்னடா இப்படி பண்ணிட்டேன். போன் வாங்கி கொடுத்து சார்ஜ் போட்டு நான் வச்சுக்கல. இந்த போன் நான் சார்ஜே போட மாட்டேன். நான் சார்ஜ் பண்ண பத்திரமா வாங்கியே வச்சுப்பேன். வீரத்துல வச்சிருக்கேன். பத்திரமா வச்சுப்பேன், சார்ஜ் போட மாட்டேன். ஆன் பண்ணுங்க. இல்ல நேத்து முந்த நாளா எங்கேயோ வெளியே போறேன் அப்படின்னு சொன்னா. இதுக்குதானா நீங்க போனது? ஹலோ நன்றி. வணக்கம் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றிடா. அவங்களும் நன்றி சொல்றேன். அவங்களும் கொடுக்க மாட்டேங்குது. பிரியாட்ட சொன்னா ஆண்டி நான் தான் செலக்ட் பண்ணது. பையன் போனே பொண்ணு வந்து நூகுத்தி நான் கேக்கு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நான் வாங்கி அப்புறம் கொடுத்தேன். அக்கா ட்ரெஸ் அக்கா dress. அஸ்பக்கெல்லாம் வந்து கேக்கு. அஸ்மா அஸ்பக் அஸ்பக். அஸ்பக்கா அஸ்பக் கேக். அஸ்மா தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஆஷாவோட gift நான் பார்க்கவே இந்த கேக் நம்ம தான் வாங்கி வந்தோம். சரி ஆமா அவரே போனல. இந்த கேக் நம்ம தான் வாங்கி சரி, வந்தோம். அது கேக் அவன் வாங்கி கேக் வந்தான். வெட்டி கொடுக்குறேன். எடுத்துட்டு வந்து இடத்துல சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ 9 மணி தானே. போன வருஷம் அப்பாக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஸ்பெஷல் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் 2 பேரு. இந்த வருஷம் ஹஸ்பண்ட் கோபி. ஃப்ரெண்ட் 3 பேர் இருக்காங்க இந்த வருஷம்.